மாலை வணக்கம். ரொம்ப அழகான டைட்டில். என் லைஃப்பில் சினிமா கற்றுக் கொடுத்த ஒரு டைட்டில், காதலிக்க நேரமில்லை. ஸ்ரீதர் சார் என்னுடைய ஆதர்சமான ஒரு டைரக்டர். அனுபவம் புதுமை வந்து இன்றைக்கி வரைக்கும் அனுபவம் புதுமையாகவே இருக்குது. கிருத்திகா வந்து எங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ படங்களை எடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான டைட்டில் வச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பர்டிகுலர் நித்யா மேனன், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்ல வேணாம். நான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆக்ட்ரஸ்ஸு. இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகான படமாக இருக்கும், ரொம்ப எளிமையான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see this மூவி. இந்த மாலை வந்து இவங்களுக்கு வாழ்த்துருக்காக வந்திருக்கேன். பர்டிகுலர் ரகுமான் சார் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, எந்த மேடையிலையுமே பார்த்ததில்ல. நீங்கள் வந்து பார்த்தா பெரிய சர்ப்ரைஸு, வினய் எல்லாருமே. ஸோ எங்கள் டீம் இது ஆக்சுவலி, டைரக்டர்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே எங்கள் டீமு. வினய் இருந்தானா ரொம்ப சின்சியரான ரோல் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் டூப்பர் ஹிட். ஐ விஷ் ஃப்ரம் மை பாட்டம் மோஸ்ட் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே எல்லாருக்கும் வணக்கம். கிருத்திகா உதயநிதியோட அவங்களோட மூணாவது படம் நாலாவது படம் மூணாவது படம் காதலிக்க நேரமில்லை. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய பொங்கலுக்கு நிறைய படங்கள் வருது. அதில் எந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன். தேங்க்யூ. இது கேள்வி பேர் சொல்லவே இல்லையா? இல்லை, காதலிக்க நேரம் இல்லை அப்படி. அது நம்ம லைஃப்போட கலந்தது தானே. நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். எல்லா விஷயத்துக்கும் நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம்ல. அப்போ காதல் ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம லைஃப்பில். அதை எதை ரொம்ப அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு நேரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அவ்வளோதான். சின்ன ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கான டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு டைம் தான் இது. நெகட்டிவாக இல்லை. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது நெகட்டிவ் டைட்டில் கிடையாது. காதலிக்கிற நேரம் இல்லைங்கிறது பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. இல்லை, படைப்பிடிப்பு குழுவினருக்கும் அதில் நடிச்சிருக்கிற நித்யா மேனன், ஜெயம் ரவி அண்ட் இயக்குனர் கிருத்திகா ஸ்டாலின் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் செஞ்சிருக்கிறவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். And I wish the film great success and the audio launch to be a spectacular success. Thank you. ஐயோ ஒன்றும் இல்லை சார், I just வெற்றி சொன்னார், so I went and acted. That's about all. But I enjoy cinema. More importantly, இசை I love, and AR is doing இசை. I wish காதலிக்க நேரமில்லை's இசை to be a major blockbuster. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம படம் காதலிக்க நேரமோட ஆடியோ லான்ச், பெரிய ஈவெண்ட். இந்த வருஷம் பொங்கல் ரிலீஸ். போன 3 வருஷம்லேருந்து என்னோட எல்லா படமும் பொங்கல் ரிலீஸ் தான். நான் மைக்கு தூக்கல. ஹலோ, ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் அகேன். இன்றைக்கி நம்ம படம் காதலிக்க நேரமோட ஆடியோ லான்ச். போன 3 வருஷம்லேருந்து என்னுடைய எல்லா படமும் துணிவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் ரிலீஸ் தான். துணிவு பொங்கல் ரிலீஸ், கேப்டன் மில்லர் பொங்கல் ரிலீஸ், இந்த வருஷம் காதலிக்க நேரமில்லை. ஸோ நான் இது வரைக்கும் பண்ண படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி ஒரு இமோஷ்னல் மூவி இது. எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வருஷம் டெஃபினெட்லி இஸ் கோன் டு பி ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். காதலிக்க நேரமில்லை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். ரஹ்மான் சாரோட இசையோட இணையதுங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு பெருமையான விஷயம். நேற்று கூட ஒரு பிறந்தநாளுக்கு சில போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கண்ணீர் துடைக்கும் கண்களுக்கு நீயே கைக்குட்டை அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை தன்னோட இசை மூலமாக வாழ்ந்தவர். அவரோட இசையோட இணையது வந்து மிகப்பெரிய பெருமையாக பார்க்குறேன். கிருத்திகா உதயநிதி மேம், அவங்களோட நான் ஏற்கனவே ஹார்மோன் கோலங்கள் அப்படின்னு சொல்லி
திருநங்கைகளுக்காக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருந்தும் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக உழைக்கணும், அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற உண்மையான மனசுள்ள ஒருத்தங்க. அதுக்காக என்றைக்குமே அவங்க மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். பல படங்களில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவங்க தமிழை தேர்ந்தெடுக்க விதம் வந்து ஒரு பெரிய காரணம். அண்ட் ரெட் ஜெயண்ட், ஜெயம் ரவி சார், நித்யா மேனன் மேம் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரோடையுமே பல அனுபவங்கள் இருந்திருக்கு எனக்கு வேலை செஞ்ச இடத்துல. இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த குழுவுக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.